மகாராஜா தமயந்தியை வனத்திலேயே விட்டுட்டு கிளம்பிட்டான். அப்படிங்கிற பரியந்தம் 59 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 60வது அத்தியாயம் மேற்கொண்டு பிருஹதஸ்வ உவாச அபக்ராந்தே நலே ராஜன் தமயந்தி கதக்லமா அபுத்யதவராரோஹ சந்திரஸ்தா விஜனே வனே அபஷ்யமானா பர்த்தாரம் शोकदुःखसमन्विता प्राक्रोशदुच्चैः सन्त्रस्ता महाराजेति नैषधम् हा नाथः महाराज हा स्वामिन् किं जहासि मां हा हतास्मि विनष्टास्मि भीतास्मि विजने वने. அப்படின்னு இந்த நலமகாராஜாவானவன் இந்த தமயந்தியை பிரிஞ்சு கிளம்பிட்டான். இந்த தமயந்தி தூக்கத்தில் இருக்கா. அப்போது இந்த உடல் களைப்பெல்லாம் நீங்கி அவளுக்கு முழிப்பு வருது. பார்த்தா நல்லனை காணும். அப்படின்னொன்னே ரொம்ப வருத்தப்பட்டா. ஹாநாத அப்படின்னு ரொம்ப புலம்பினாலாம். ஹே நாதா, ஹே மகாராஜா, ஹே சுவாமி அப்படின்னு இந்த நலமகாராஜாவை கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அழுது புலம்ப ஆரம்பிச்சாலாம். மேற்கொண்டு சொன்னானு நாம மகாராஜ தர்மஜ்ஞா சத்யவாகசி கதம் விதஸ்துவம் ஹிததா சுப்தாமுத்ஸ்ருஜ்ய மாங்கதா அப்படின்னா, அதாவது நீங்கள் நலமகாராஜா எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் தர்மஜ்ஞா அப்படின்னர். தர்மங்கள்லாம் தெரிஞ்சவன். அதே மாதிரி சத்யவாகசி, உண்மையவே பேசக்கூடியவன். ரொம்ப ஒரு புண்ணியாத்மா. அப்படிப்பட்ட இந்த நலமகாராஜாவானவன் தூக்கத்தில் இவளை விட்டுட்டு தமயந்தியை விட்டு கிளம்பிட்டான். போய் புலம்புறா. இப்பேற்பட்ட தர்மாத்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் சக்யசேன கிரசத்யாக கர்த்தும் மயி நரேஸ்வர யஸ்த்வயா லோகபாலானாம் சந்நிதௌ கதிதாஃ புரா. மேற்கொண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த லோகபாலர்கள், தேவர்கள், லோகபாலர்கள் இவருக்கு நேர நீங்கள் வாக்கு கொடுத்தேலே அதை எப்படி நீங்கள் மீறலாம் அப்படின்னு கேட்குறா. அதாவது இந்த விவாகம் போது இந்த நலனுக்கும் தமயந்திக்கும் விவாகம் திருமணம் நடக்கும் சமயத்தில் இந்த தேவர்கள்லாம் வரா. இந்த சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்கு இந்திரன், யமன், அக்னி, வருணன், இவா லோகபாலர் இவாள்லாம் வரா. இவா எல்லாரையுமே வரிக்காமல் இந்த நலமகாராஜனையே இவ சுயம்பரத்தில் மாலை போட்டு வரிச்சா. இவனை நலமகாராஜாவை கணவனாக தேர்ந்தெடுத்தா. அப்போது இந்த நலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இத்தனை தேவர்கள்லாம் இருந்த போதிலும் கூட அவள்லாம் விட்டுட்டு என் கழுத்தில் மாலை போட்டியே, அதனால் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் இந்த உயிர் பிரியிற வரைக்கும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறான். அதை இப்போ கேட்குறா தமயந்தி. அப்படி எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் மீறலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இதே மாதிரி ரொம்ப புலம்பிட்டு வருத்தப்பட்டு அப்படியே இந்த வனத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. ததசாதி பிரசோகார்த்தா பிரதீப்தே வசமன்யுனா இதச்சேதச்ச ருததி பர்யதாவத துக்கிதா. இப்படி வருத்தப்பட்டு இதச்சேதச்ச இங்கேயும் போய் அப்படியே அழுது புலம்பின்னு இருந்தாலாம். அதுக்கப்புறம் முஹுருத்பததே பாலா முஹுப்பததி விஹ்வலா முஹுராலீயதே பீதா முஹுக்ரோஷதி ரோதிதி. என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு கீழே விழுந்துடுறானா அழுது புலம்பிட்டு. திடீர்னு எழுந்துக்கிறா, முடிச்சுக்கிறா, திடீர்னு அழறா, திடீர்னு பயத்தை அடையிறா. இப்படி ரொம்ப வருத்தத்தினால என்ன பண்ணுறதுனே புரியாமல் இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காளாம். மேற்கொண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, உன்மத்தவத் பீமசுதா விலபந்தி ததஸ்ததா ஹாஹாராஜன்னிதி முஹு
இதச்சேதச்ச தாவதி. உன்மத்தவதுன்னா உன்மத்தவது அப்படின்னா பித்துன்னு அர்த்தம். ஒரு பித்து பிடிச்ச போல இந்த பயத்தினால எப்படி விலபந்தி புலம்ப ஆரம்பித்தாலாம், அப்படி இங்கேயும் எங்கேயும் இப்படி ஓடுறாளாம், இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா கணவனை பிரிஞ்சதுனால. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சஹசாபியாகதாம் பைமீம் அபியாச பரிவர்த்தினீம் ஜக்ராஹா ஜகரோக்ராஹ மகாகாயஹ க்ஷுதான்விதஹ. இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த காட்டில் வந்து அஜகரஹான்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது ஓம் அஜகரேண சர்ப்பான் வியாக்ரேண ரண்யான் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அஜகரம்னா சர்ப்பத்துக்கு பேர். அந்த ஒரு பெரிய ஒரு சர்ப்பம் வந்து தான் அந்த காட்டில். இவ இப்படி அழுது புலம்பிகிட்டே இருக்கா. இவளுக்கு சமீபத்தில் அந்த சர்ப்பமானது வந்துடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சாக்ரஸ்யமானாக்ராஹேண சோகேன ஜபராஜிதா. இவ அதே மாதிரி அழுது புலம்பிட்டே இருக்கா. அந்த சர்ப்பமானது பக்கத்தில் வந்து இவளை முழுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஹாநாதமாமிஹவனே கிரஸ்யமானாமநாகசம் கிராஹேணானேன விஜனே கிமர்த்தம் நானுதாவசி. இந்த சர்ப்பமானது பாம்பானது இவளை முழுங்க ஆரம்பிச்சுடுதான். அப்போ இவ வருத்தப்படுறா. ஹே நாதா அப்படின்னு கூப்பிட்டா நல மகாராஜனை. இந்த பாம்பானது என்னை விழுங்கிறது, நீங்கள் என் கூட இருந்து என்னை ரட்சிக்காமல் எங்கே போனேன் அப்படின்னு வருத்தப்படுறாளாம். இப்படி கத்திட்டு புலம்பிகிட்டே இருக்கா. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா மேற்கொண்டு சொல்கிறார். பிருஹதஸ்வ உவாச்ச தாம் து கஷ்டின் மிருகவ்யாதः விசரன் கஹனே வனே ஆக்ரந்தமானாம் சம்ஸ்ருத்ய ஜவேனாபிசசாரஹ தாம் து திருஷ்ட்வா ததாக்ரஸ்தாம் உரகேணாயதே க்ஷணாம் வரமாணோ மிருகவ்யாதः சஞ்சரன் கஹனே வனே சமபிக்ரம்ய வேகேன சத்வரஹ சவனேச்சரஹ. என்னாச்சு அப்படின்னா இவ அழுது புலம்பிகிட்டே இருக்கா. அந்த சமயத்தில் அங்கே ஒரு வேடன் வந்தானா. ஏதோ சத்தம் கேட்குறதே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். பார்த்தா ஒரு பாம்பானது இவளை முழுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தான். துவரமானகான்னார். நீ வேகமாக ஓடி வந்தானா. வேகமாக ஓடி வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக கையில் ஒரு ஆயுதம் வச்சுருந்தான். அதை வச்சு இந்த பாம்பானதை வதம் பண்ணினா. அதுக்கப்புறம் சமபிக்ரம்ய வேகேன சத்வரஹ சவனேச்சரஹ முகே தம் பாட்டயாமாச சஸ்திரேண நிஷிதேன ச நிர்விசேஷ்டம் புஜங்கந்தம் விஷஸ்ய மிருகஜீவனஹ மோக்ஷயித்வா சதாம் வியாதः பிரக்ஷால்ய சலிலேனஹ சமாஸ்வாஸ்ய கிருதாஹாராம் அத பப்ரச்ச பாரத. அப்படின்னு இந்த பாம்பானதை வதம் பண்ணி அவளை காப்பாற்றினானா. காப்பாற்றி அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரக்ஷால்யன்னர் ஜலம்லாம் வச்சுட்டு இருந்தான். அதை விட்டு அவள் மேலே விட்டு அவளை சுத்திப்படுத்தினான். அதுக்கப்புறம் ஜலத்தை கொடுத்தான் அவளுக்கு, தமயந்திக்கு. அதுக்கப்புறம் ஆகாரங்கள்லாம் கொடுத்தானா. ஆகாரம் ஏதோ கையில் வச்சுருந்தான், அதையும் கொடுத்தான். அதெல்லாம் இவன் சாப்பிட்டா. என்ன 3 நாள் 4 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. அதனால் இந்த ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்டானா. கஸ்யத்வம் மிருகசாவாக்ஷி கதஞ்சாஸ்யாகதாவனம் கதஞ்சேதம் மஹத்கிருச்ரம் பிராப்தவத்யசி பாவினி தமயந்தி ததா தேன பிருச்யமானா விஷாம்பதே சர்வமே தத்யதாவிருத்தம் ஆச்சக்ஷேஸ்ய பாரத. இந்த வேடனானவன் பார்த்து கேட்டானா, எப்படி இந்த கோரமான வனத்தில் நீ வந்து மாட்டிட்ட ஹே கல்யாணி அப்படின்னு கேட்டானா. அதுக்கப்புறம் அவ நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். இந்த தன்னுடைய ராஜ்யம் என்னங்கிறது, அதே மாதிரி அந்த ராஜ்யமானது எப்படி இழக்கப்பட்டது எல்லாத்தையும் சொல்கிறா. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்னா
अरालपक्ष्मनयनां तथा मधुरभाषिणीं लक्षयित्वा मृगव्याधः कामस्य वशनीवान् तामथ श्लक्ष्णया वाचा लुब्धकः मृदुपूर्वया सान्त्वया पासकामार्तः तदबुध्यत भामिनी. இப்படி இவ தன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் சொன்னா. அதுக்குள்ளேயும் இந்த வேடனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுடைய துர்புத்தினால தப்பான எண்ணங்கள்லாம் தோன்றதான். அதனால் இவனுடைய பேச்சிலேயே அவனுடைய கல்மஷமான எண்ணங்கள்லாம் வெளிப்படுறது. அதை இவ மகாபதிவிரதையாக இருக்கக்கூடிய இந்த தமயந்தியானவள் தெரிஞ்சுண்டு மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்னா, தமயந்தியபிதம் துஷ்டம் உபலப்ய பதிவிரதா தீவிரரோஷசமாவிஷ்ட பிரஜஜ்வாலேவ மன்யுனா சதுபாபமதிः க்ஷுத்ரः பிரதர்ஷயிது மாதுரः துர்தர்ஷாம் தர்க்கயாமாச தீப்தாமக்னிஷிகாமிவ. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டோன்னே ரொம்ப கோபம் வந்துடுத்தான் இவளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. யதாஹம் நைஷதாதன்யம் மனசாபி ந சிந்தயே ததாயம் பததாம் க்ஷுத்ரः பராசுஹு மிருகஜீவனः. என்ன சொன்னா அப்படின்னு கத்தி சொன்னாலாம், நைஷதாதன்யம் மனசாபி ந சிந்தையேன்னாலாம். இந்த நைஷதன்னு சொல்லக்கூடிய நலமகாராஜாவை தவிர நான் மனசினால கூட யாரையுமே நினச்சதில்லை அப்படிங்கிறது சத்தியமானால், இந்த துர்புத்தியுடைய இந்த வேடன் இருக்கானே இங்கேயே இவன் இறந்து போயிட வேண்டியது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் உக்தமாத்ரே து வச்சனே தயா சமிருகஜீவனः யசுப்பபாதமேதின்யாம் அக்னிதக்தஜிவத்ருமஹ. சொன்ன மாத்திரத்திலே என்னாச்சு அப்படின்னா, என்ன மகாபதிவிரத தமயந்தின்னு சொல்லக்கூடியவ என்ன, இவளுக்கு யார் பட்டம் கொடுக்குறா அப்படின்னா சீதை வந்து ஒரு இடத்துல சொல்கிறா ராமாயணத்தில். அங்கே சொல்லும்போது இந்த தமயந்தியும் நலனும் எப்படி சேர்ந்திருந்தாலோ அந்த மாதிரி நானும் என்னுடைய ஆத்துக்காரும் எப்பவும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறா. அப்போது அங்கே வந்து சில பதிவிரதைகள்லாம் சொல்கிறா. அந்த பதிவிரதைகளில் இந்த தமயந்தியும் ஒன்று. அப்பேற்பட்ட மகாபதிவிரத என்ன மகாலட்சுமி, சாக்ஷாத் மகாலட்சுமி, அந்த சீதா மாதாவாலேயே சொல்லப்பட்டவள். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு பதிவிரத. என்ன பதிவிரதைகள்லாம் அவளோட சக்தியோட பார்த்தாலே பஸ்மமாயிடுவான். அதனால் இப்படி சொன்ன மாத்திரத்திலே என்னாச்சு அப்படின்னா, அந்த வேடனானவன் கீழே அப்படியே விழுந்துட்டானா. எதை போல அப்படின்னா, ஒரு தீயானது மரத்தில் பட்டு அந்த மரம் எரிஞ்சு எப்படி கீழே விழுமோ பூமியில், அந்த மாதிரி விழுந்தானா. அப்பேற்பட்ட ஒரு மகாபதிவிரத இவன் பஸ்மமாயிட்டான். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன் மகாபாரதே அரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி ஷஷ்டிதமோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷதயிதே ஜய ஜய சித்ககனகௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.